வணக்கம். அதிமுக பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து கூட்டணியெல்லாம் அமைக்கலை. அதிமுகவில் இருக்கிறவங்களையாவது தக்க வைக்கணும். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கவும் முடியல. கட்சிக்குள்ளே இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து தேர்தல் சமயத்தில் நடக்கக்கூடியதான். எம்ஜிஆர் காலத்துலையும் நடந்திருக்கு, ஜெயலலிதா காலத்துலையும் நடந்திருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் இவ்வளோ தூரம்லாம் போனதே கிடையாது. இப்போ ஜெயலலிதா காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா முத்துசாமி, KKS ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன், ரகுபதி, ஏபா வேலு, சேகர்பாபு, அனிதா ராகவன் இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து அந்த சைடு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி இப்போது சமீப காலமாக அதிமுகவில் வந்து நிறைய நிர்வாகிகள் வந்து திமுக சைடு போகிறாங்க. இதுதான் வந்து ஏற்றுக்கவே முடியல. அதிமுக வந்து வலிமை இழக்க செய்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. அதிமுக வலிமை இழக்குது. 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஸே திமுக சைடு போயிருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர் நிலோபர் போயிருக்காங்க, வைத்திலிங்கம் போயிருக்காங்க, தோப்பு வெங்கடாச்சலம், அன்வர் ராஜா, நடராஜன், செந்தில் பாலாஜி, அப்புறமா பாபிரெட்டி, பழனியப்பன் இப்படின்னு சொல்லிட்டு பலருமே வந்து போய் சேர்ந்துருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் திமுகவில் இவ்வளோ பேர் வந்து அதிமுகவில் வந்து விலகி போய் சேர்ந்ததே இல்லை. இப்போது எடப்பாடி பழனிசாமி கையில் வந்து கட்சி பொறுப்பு போன பிறகு எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து விலகி அதிமுக விட்டு எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி வெறுப்பில் போய் சேர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் அதிமுகவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. அதிமுகவோட எம்எல்ஏவாக இருந்தவர் தான் தங்கத்தமிழ்ச்செல்வன். அவர் இப்போ வந்து எம்பியாக இருக்கிறார் திமுகவில். அதே போல் மனோஜ் பாண்டியன், அப்புறமா மார்க்கண்டேயன், லட்சுமணன் இப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே திமுக சைடு போயிட்டாங்க. இதெல்லாம் என்ன நடக்குது? இப்போ அதிமுக வந்து வலிமை இழக்க செய்யுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வலிமை இழக்க செய்யுது. இவங்களுடைய ஆதரவாளர்கள் பெருசாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டாலும் அவங்களுக்குலாம் பெரிய செல்வாக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாலும் திமுக சைடு போகிறனால அதிமுக மேலே அதிருப்தி அதிகமாக மக்கள் மனசில் இருக்குது. இன்றைக்கி திமுக மேலே மக்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் அதை ஓட்டாக மாற்றக்கூடிய ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை. அதிமுக திரும்பவும் ஆட்சியில் வரணுங்கிற எண்ணம் கூட அவர்கிட்ட இல்லை. கட்சியை நம்ம கைப்பற்றினா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சரையோ ஒரு மாவட்ட செயலாளரையோ திமுக தரப்பில் வந்து கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படுவாங்க. அது வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாக்கோ அவங்க காட்சி காலத்தில் இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து போக விடாமல் செய்கிறதுக்கான ஒரு வேலையை தான் பார்ப்பாங்க. எம்ஜிஆரை வந்து எஸ்டிஎஸ் வந்து பேசாத பேச்சா பயங்கரமாக கேவலமாக பேசினார். தனி கட்சியே ஆரம்பித்தார். அவரெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டார். வாங்க, எது நடந்ததாக இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டார். அதே போல் காளிமுத்து, காஞ்ச மீன் கருவாடாகாது, கருவாடு மீனாகாது, கறந்தப்பால் மடி புகாது அப்படிலாம் பேசின ஒரு காளிமுத்து இனிமேல் நாங்கள் எந்த காலகட்டத்திலையும் அதிமுகவில் அதுவும் ஜெயலலிதா தலைமையை ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப இதாக பேசினார். எதுகை மோனையோடு பேசின காளிமுத்துவே அவ்வளோ விமர்சனங்கள் ஜெயலலிதா மேலே வச்சவரையே ஜெயலலிதா கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அவங்கள கட்சிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தாங்க. என்னால் ஒரு ஓட்டு கூட இந்த அதிமுகவுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது அப்படின்னு நினச்சது வந்து ஜெயலலிதா. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கலையா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் போய் சேரு. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பிடிக்கலையா, அங்கேருந்து அப்படியே போய் திமுகவில் சேரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் போகிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜிலாம் எடுத்துக்கோங்க. செந்தில் பாலாஜிலாம் அம்மா மக்கள் முன்னேற்ற எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வந்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் 2017 ஆர்கே நகரில் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான மூளையாக செயல்பட்டவர் யார்? செந்தில் பாலாஜி தான். இதை திமுக கண்காணிச்சிக்கிட்டே இருந்தது. டிடிவி தினகரனால் ஆர்கே நகரில் ஜெயிக்க முடியாது. ஆனால் செந்தில் பாலாஜி ஏதோ ஒரு சூட்சமம் பண்ணியிருக்காரு. திறமையான ஒரு நபர். அவரை வந்து திமுக சைடு கொண்டு வந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரை தூக்கினாங்க. அதே போல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து கரூரில் ஜெயிச்சதே கிடையாது. ஆனால் செந்தில் பாலாஜியை வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, மாவட்ட செயலாளராக பொறுப்பை கொடுக்குறாங்க. 4 தொகுதியும் 96 கைப்பற்றுது. 2021 தேர்தலில் 4 தொகுதியுமே கைப்பற்றுறாங்க. 2021 கரூர் மாவட்டத்தில் இருக்கிற 4 தொகுதியுமே வந்து செந்தில் பாலாஜி வந்த பிறகு கைப்பற்றுறாங்க. அதே போல் செந்தில் பாலாஜிக்கு கொங்கு பெல்ட் ஃபுல்லாக வந்து அவரை தேர்தல் பொறுப்பாளராக போட்டு விட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் திமுக பக்கா பிளான் பண்ணுது. தனக்கு யார் சாதகமாக செயல்படுவா, இவர்னால கட்சிக்கு வளர்ச்சி இருக்குதா, இவர் கட்சியை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வந்து பயங்கரமாக பிளான் போட்டு தான் கட்சியில் இருக்கிற முக்கியமான நபர்கள் திமுகவில் வந்து சேர்றேன் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்கள தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் பேசுகிறாரு, தூக்குறாரு. அதே போல் செயல்படுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக காரங்களுக்கு கோவம் வராதா? திமுகவில் வந்து ஆண்டாண்டு காலமாக உழைக்கிறாங்களே அவங்களுக்கு இந்த இது வராதா அப்படின்னா, திமுகவில் இருக்கிறவங்க அதிமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் உணர்ந்தார்.
ஸ்டாலின் உணர்ந்தார். கொங்கு பகுதியில் நம்ம ஏன், அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் சேலம் பகுதியில் இவ்வளவு ஏன் வந்து திமுக தோத்தது அப்படின்னா, எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமிகிட்ட அடிமையாக திமுகவில் இருந்த முன்னாள் மாவட்ட செயலர்கள் எல்லாமே அங்கே போய் அடிபணிஞ்சு தேர்தல் வேலையை பார்க்கல. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் சரி அதிமுகலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து போட்டோம்னா தான் அதிமுகவில் நடக்கிற விஷயங்களும் தெரியும், அதே போல் திமுகலேருந்து யார் அதிமுகவோட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியும் அப்படின்னு கால்குலேஷன் போட்டார். செந்தில் பாலாஜி பொறுப்பு ஒப்படைச்சார். ஊராட்சி தேர்தல் எல்லாம் பார்த்திங்கன்னா திமுக செம்மையாக ஜெயிச்சு முடிச்சிருச்சு. இந்த பிளானை தான் வந்து திமுக வந்து கையில் எடுக்கிறாங்க. அதே போல் வந்து திமுகவில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வருமா வராதா? அவங்க இவ்வளோ வருஷமாக கட்சியில் இருக்காங்க, பதவி வேணும், ஆசை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்களா? அவங்களுக்கு எண்ணம் இருக்காதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரலாம், நியாயமான கேள்வி தான். ஆனால் அதே சமயத்தில் டெல்டா பகுதியில் திமுக வந்து ஜெயிக்கிறது ஒரு மிக கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் ஒரத்த நாடுலாம் பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கத்தை எடுத்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் சுயேட்சை நின்றா கூட ஜெயிச்சிருவார் மனுஷன். அந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கிற ஒரு இடத்துல இவரே வைத்திலிங்கமே இப்போது அவர் திமுகவில் வந்து சேர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வைத்திலிங்கம் ஒரத்தநாடு திமுக கைப்பற்றும் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக எல்லாத்துக்குமே தெரியும். இதனால் இவர் வந்து திமுகவுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அதிமுககாரங்க யாருமே அதிருப்தி ஆக மாட்டாங்க. அதிமுகவில் இருக்கிற ஓட்டுகள் எல்லாமே திமுக சைடு உழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் பொன்முடி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆனால் அப்பப்போ மேடையில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு எதையாவது பினாத்தி திமுக கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்ருப்பாரு. ஆனால் அவர் வந்து வலிமையான ஆளாக இருந்தாலும் 2011 2016 எல்லாம் திமுக அந்த ஏரியாவில் தோக்குதுன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சிவி சண்முகத்துக்கும் அதிமுகவில் இருந்த சிவி சண்முகத்துக்கும் அங்கே இருந்த லட்சுமணனுக்குமே ஒரு தகராறு வருது. லட்சுமணனை தூக்குறாங்க, திமுக சைடு கொண்டு வராங்க. திமுக சைடு வராரு. 2021 விழுப்புரத்தை சிவி சண்முகத்தை தோக்கடிக்கிறாங்க. எப்படி இருக்கும்? திமுகவுக்கு வந்து கரெக்டாக பக்காவாக ஸ்கெட்ச் போடுறாங்க. இது வந்து அதிமுக இடம், இது அதிமுக கோட்டை, இந்த கோட்டையை தூக்கு, இந்த கோட்டையை யாரை வச்சா தூக்குனா நமக்கு வந்து திமுகவுக்கு சாதகமாக செயல்படுவாங்க, இது திமுகவுக்கு சாதகமான ஒரு கோட்டையாக மாறும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லட்சுமணனை தூக்கிட்டு வந்து லட்சுமணனே நிப்பாட்டி லட்சுமணனே ஜெயிக்க வச்சார். அதே போல் தான் இப்போ தோப்பு வெங்கடாச்சலம்லாம் வந்திருக்கிறாரு பெருந்துறை தொகுதியில். கண்டிப்பாக இந்த முறை வந்து அவரை நிப்பாட்டி ஜெயிக்க வைப்பாங்க. அதே போல் தான் சேகர் பாபு அம்மாலாம் முதலமைச்சராக இருக்கும்போது காலில் விழுந்து கும்பிட்டாரு. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் சேகர் பாபுலாம் இன்னைக்கு திமுகவில் எப்படி இருக்காரு, செல்வாக்காக இருக்கிறார், கோட்டை கட்டுறாரு. அதே போல் ஈரோட்டில் முத்துசாமி, விருதுநகரில் வந்து KKS ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், ஏவா வேலு, செந்தில் பாலாஜி இப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் தங்களை திமுகவுக்குள்ளே சேர்ந்த பிறகு வலிமைப்படுத்திக்கிட்டாங்க. இதுக்காக திமுகவில் இருக்கிற கட்சிக்குள்ளே இருக்கிற நபர்கள் எல்லாமே கொஞ்சம் மன வருத்தம் இருந்தாலும் நம்ம கட்சி ஜெயிக்குதுப்பா, நம்ம கட்சி ஆட்சிக்கு வருதுப்பா, நம்ம கட்சியினால் இப்போ உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு ஏதாவது ஒரு சீட்டு MLA சீட்டை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஊராட்சி தலைவர், நகராட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி, நகர்மன்ற தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கே வர வைக்கிது இவங்களால. இப்போ மாணிக் ராஜா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து வந்திருக்கிறாரு, மனோஜ் பாண்டே வந்திருக்காரு, அன்னூர் ராஜா, இவங்கெல்லாம் அந்தந்த பகுதியில் திமுக நிர்வாகிகளோட கலந்து அவங்க அந்த ஏரியாவில் வந்து தொகுதியை திமுகவுக்காக மாற்றுறாங்க. அப்படிங்கும்போது இது திமுகவுக்கு பலம் தானே. எப்படி வந்து திமுகவுக்கு பலம் இல்லாமல் போகும்? தொண்டர்கள் அதை தானே விரும்புகிறாங்க. இப்போ முதலமைச்சரே அதை தானே சொல்கிறாரு, 210 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு. அப்படின்னா எப்படி? இப்போ OPS வந்து திமுக சைடு வந்துட்டார், முக்குளத்தூர் வாக்குகள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லட்டும், முக்குளத்தூர் வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியுது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த OPSக்கு அதிமுகவில் இருந்த கிடைச்ச வாக்குகளை தாண்டி ஒரு பாதி 50% வாக்குகளாவது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. திமுகவில் வந்து அதிமுகவினர்கள் அதிகமாக ஐக்கியமாகறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பக்காவாக பிளான் பண்ணி திமுகவுக்குள்ளே அதிமுக ஆட்களை கொண்டு வராருக்கா, எல்லாத்தையுமே சேர்க்க மாட்டார், முக்கியமான நபர்களை வந்து சேர்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் வந்து இவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? அவர் சுதாரிச்சிருக்கணும். அவர் சுதாரித்து அவர் வந்து தன்னை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்கணும். ஆனால் அவர் யோசிக்கவே இல்லை. ஏன் போனால் போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தமிழ்நாடு முழுசுமே பார்த்தீங்கன்னா, தன்னோட பிரச்சாரத்தில் ஆட்சியை மீண்டும் தக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவரை மட்டும் நம்புறாரு. அவர் பிரச்சாரம் பண்ணால் அதிமுகவுக்கு ஓட்டு விழுன்னு நினைக்கிறார். அவர் பிரச்சாரம் பண்ணாமல் இருந்தால் கூட அதிமுகவுக்கு ஓட்டு விழுவும். அவர் பிரச்சாரம் பண்ணுறதுனா கண்டிப்பாக அதிமுக காரங்களுக்கே வெறுப்பாகும். எப்படி வந்து ஓட்டு போட முடியும்? மக்கள் வந்து திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதிருப்தியை பற்றி பேசினா இவர் விஷயங்களை எடுத்து எல்லாருக்கும் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஒரு பயம் இவருக்குமே இருக்குது. ஆனால் திமுக அதிருப்தி ஓட்டுகளை அதிமுகவுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சியை அவர் எடுக்காமல் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து எல்லாத்தையுமே கட்சிக்குள்ளே இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் தனக்கு எதிரின்னு நினைக்கக்கூடிய நபர்களை திமுக சைடு அனுப்பி வைக்கிறார். இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. காளிமுத்து வந்து ஜெயலலிதாவை அவ்வளோ கடுமையான விமர்சனம் பண்ணும்போது கூட காளிமுத்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி கொண்டு வந்து வச்ச ஜெயலலிதா எங்கே இருக்கிறாங்க? நான் ஜெயலலிதாவுக்கு இணையான தலைவர் அப்படின்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி இப்போது கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லா நிர்வாகிகளையுமே பேச்சை கேட்காம விரட்டிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அடுத்த திமுக அப்படிங்கிற மாதிரி மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 2009 பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்கிட்ட பேசியிருக்காங்க, நயினா நாகேந்திரன்ட்ட பேசியிருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன்ட்ட கூட வந்து திமுக தலைமையில் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்ச உடனே ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு வந்து பேசினாங்க. ஜெயலலிதா பேசினாங்க. அழகிரி தான் ஓபிஎஸ்கிட்ட பேசினார். வந்துருங்க, இந்த சைடு வந்துருங்க, உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நைனா ஓபிஎஸ்கிட்ட வந்து ஜெயலலிதா பேசி அவரை வந்து இங்கே தான் சைடே வச்சுக்கிட்டாங்க, ஓபிஎஸ் விசுவாசி அப்படிங்கிறதுனால. ஆனால் அதே சமயத்தில் நயினா நாகேந்திரன்லாம் கட்சியிலேருந்து ஒதுக்கி வச்சாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க. அழகிரி சொல்கிறாரா போங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி விட்டாங்க. அதே போல் வந்து முத்துசாமி திமுகவில் இணைய போகிறாரு அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்ச பிறகு ஜெயலலிதா கூப்பிட்டு வச்சு அவங்கள பேசினாங்க. எப்பா நான் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மட்டும் சொல்லு, அது முடியுமா முடியாதாங்கிறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் முத்துசாமி கேட்கல. இப்போ போய் திமுகவில் போய் அமைச்சராக இருக்காரு, புரியலை. 1.5 கோடி தொண்டர்களில் வந்து ஒருவரை கூட நான் இழக்க விரும்பலை அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா எவ்வளோ பேரை வேணாலும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன், அதிமுக என்னுடைய பிரச்சாரத்தில் ஜெயிச்சு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுற எடப்பாடி பழனிசாமி அதிமுக எப்படி இருக்குது, எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன் நமக்கே நல்லா தெரியும், ஓபிஎஸ் எவ்வளோ தூரம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கெஞ்சி பார்த்தாரு, கூத்தாடி பார்த்தாரு, நீதிமன்றம் போனார், தேர்தல் ஆணையம் போனார். ஆனால் எந்த சூழ்நிலையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஒரு அடிப்படை ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இப்போது அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு போன ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா இப்படியே ஒரு லிஸ்ட்டை போட்டோம்னா இவங்க எல்லாத்தையும் சேர்த்தாலும் 70 தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமாக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. எடப்பாடி பழனிசாமி இனிமேலாவது சுதாரிப்பாரா, சுதாரிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள்.